ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஒரு தப்பான ஒரு நபரை வந்து வெளியே அமைச்சிருக்காங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா உள்ளே இவ்வளோ டம்மியாக இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு என்னையா இது அப்படி நம்ம இருந்துச்சு. ஸோ கடைசியாக வந்து அந்த ஃப்ரேம் கொடுத்தாங்க, ஃபோட்டோ ஃப்ரேம். அதை பார்த்துட்டு கதறி அழுகுறாரு. என்னால் இனிமேல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியாதா அப்படின்னு பிக் பாஸ் உடனே கூப்பிட்டார். நடுவில் நில்லுங்கன்னு. சொல்லுங்கள் பிக் பாஸ் ஒன்று, நான் ஏன் உங்களை நடுவில் நிற்க வச்சுருக்கேன்னு தெரியுமா? வெளியே போனாலும் புதிய அடையாளத்தை நீங்கள் பிடிக்கிற வரைக்கும் பிக் பாஸ் நான் தான் உங்களோட அடையாளம். ஐ லவ் யூ அப்படின்னார். பா, அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிட்டார். நான் தான் உங்களுக்கு இனிமேல் காட் ஃபாதர் அப்படின்னாரு. அப்படியே சொல்லும்போதே புல்லரிக்குது. இப்போ செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரொம்ப திறமையான ஒரு நபர். இந்த பிக் பாஸ் வீட்டில் இந்த வந்து ஒரு வாய்ப்பை நழுவுறீங்களா, இதுதான் உங்கள் லைஃப்லேயே நழுவுற கடைசி விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே ரொம்ப இதுவாகிட்டார். அப்படியே கீழே விழுந்து அப்படியே சாட்சாத்தமாக நமஸ்காரம் பண்ணிட்டாப்புல பிக் பாஸ் நைனை வீடை பார்த்து. கோவம் திடீர்னு வந்துடுச்சு. கோவம் வெறி என்னென்னா, நிறைய பேர் கலாச்சிருப்பாங்க போல இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க போல, நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. எல்லாத்துக்கும் நான் சாதித்த ஒன்றே ஒன்று இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணார். அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் நல்ல ஒரு திறமையான போட்டியெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். என்ன பண்ணுறது, காலம் இது அப்படி தான் போகும். சரி, ஓகே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பிக் பாஸ் இந்த மாதிரி யாருக்குமே இது வரைக்கும் சொல்லலை. அவரே மிஸ் பண்ணுறாருன்னா எவ்வளோ ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கும். சீக்ரெட் ரூமாவது கொடுத்துருக்கலாம். இவ்வளோ வருத்தப்படுறீங்களே, சீக்ரெட் ரூம் கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு ஏக்கமாக இருக்குது. பட் கொடுக்கலையே, என்ன பண்ணுறது? மறக்காம கேட்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.